ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம காளான் இல்லாமல் காளான் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோஸ் எடுத்து அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிவிட்டு மைதா, கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1/2 கப் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, நார்மல் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் ஆக்கிடாதீங்க. கோஸில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால தண்ணி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததை நீங்கள் போண்டா மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உதிரியாக கூட போட்டு எடுத்துக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வச்சு தான் காளான் ஃப்ரை செய்ய போகிறோம். நார்மலாக ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் சின்னதாக பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கா ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் 2 எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப ரெட் சில்லி பவுடர், சோயா சாஸ் அண்ட் கெச்சப் இது 2த்தையும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாய் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப ரொம்ப ஆட் பண்ணுறாதீங்க, காரம் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் சால்ட் உங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இது கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதில் சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இது 2த்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருப்போம்ல அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அதை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கொதித்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த பகோடா அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை விடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம், ஸோ அதனால் நல்லா திக்காக வரும். அதுக்கப்புறம் இது மேலே கார்ன் கூட நீங்கள் தூவி விட்டுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப்.